அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா எழில் வீட்டை விட்டு போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்காக அண்ணனை வெளியில் போக சொன்னாங்க, அம்மா மட்டும் சொல்லாமல் இருந்தா கண்டிப்பாக அண்ணா அக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க, அவங்களாம் இல்லாமல் வீடே நல்லால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம இனியா. அந்த டைமில் நம்ம கோபி இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இனியா கிட்ட கால் பண்ணி இனியா ஒரு மாதிரி பேசுறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபி, என்னடா ஆச்சு இனியாம்மா, ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்க, உடனே இனியா வந்து ஆமாம் டேடி பிரச்சனை தான், எழில் என்ன வீட்டை விட்டே வெளியில் போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்ல உடனே கோபி ரொம்ப கோபப்படுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த பாக்கியா, கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சி அவ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காளா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, சரி இப்போ எங்கே இருக்கான் எழில்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்ட கேட்க, இனியா வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணுறேன்னா, சரி இந்த ப்ராப்ளத்தை இப்படியே விடக்கூடாது, நம்ம அமிர்தாவுக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தாவுக்கு கால் பண்ணுறாங்க கோபி. அமிர்தாவும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னமாச்சும்மா அமிர்தா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்ல மாட்டிங்களா, நீங்கள் பாட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவீங்களா அப்படி இப்படின்னு நம்ம கோபி கேட்குறாரு. உடனே அந்த டைமில் நம்ம எழில் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொன்னதுமே நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபியும் சரிம்மா இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்க, உடனே எழில் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. அமிர்தாவும் இல்லை எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணுறதுனா எங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செலினுக்கு கால் பண்ணுறாங்க. செலியா எழில் எங்கடா இருக்கான், வீட்டில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, ஏன் யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் இருக்கிற அட்ரஸை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்க ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே என்னாச்சுடா செலியா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க, எழில் நீயும் இப்போ அப்படியே இருக்க, உன் அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்கன்னா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, சரி விடுங்க, அதுக்காக ஏன் வந்து ஹோட்டலில் தான் தங்கிக்கிட்டு இருக்கீங்க, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பாவுக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை கெட்டவா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இதுதான் ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா எப்போவுமே இப்படி தான், பெத்த பசங்களாக இருக்கட்டும் யாரை பற்றியுமே கன்சிடர் பண்ணாமல் அவளுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் பண்ணுறா, ஆரம்பத்துலேருந்தே அவள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் தான் யாரும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாரு. உடனே நம்ம எழில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் போதும், அம்மாவை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க, அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது சரியாக தான் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாரு. உடனே கோபி அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.